Hello viewers, welcome to Tech Tamil 4. So இந்த வீடியோல Asus Zenfone Max Pro M2 ஓட full review தான் பார்க்க போறோம். So மெயினா ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணனும்னாவே அதுல மெயினா எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம்னா processor and cameras and அதோட battery life. So இது மூணுக்குமே சூட்டபிளான ஒரு பெஸ்ட் மொபைல் தான் Asus Zenfone Max Pro M2 னே சொல்லலாம். பட் இதோட டீப் ரிவ்யூ என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரீசனா லான்ச் ஆகுற நியூ மொபைல்ஸோட அப்டேட் தெரிஞ்சுக்க. இந்த மொபைல் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். So இந்த மொபைலில் 3 வேரியன்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து 3GB RAM 32GB என்றால், இன்னொன்று வந்து 4GB RAM 64GB என்றால். ஸோ டாப் வேரியன்ட் வந்து 6GB RAM 64GB என்றால். ஸோ இது வந்து 3 வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் லோவஸ்ட் வேரியன்ட் அது 3GB RAM 32GB என்ற வேரியன்ட் வந்து 12,999க்கும். ஸோ 4GB RAM வேரியன்ட் வந்து 14,999க்கும். ஸோ 6GB வேரியன்ட் வந்து 16,999. ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஏன்னா அதில் இருக்க இன்டர்னல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மொபைலில் 6.26 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 82%. ஸோ இது வந்து ஒரு சின்ன நான்ச் இருக்குது, ஏன்னா இது வந்து 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, இது வந்து 16 மில்லியன் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரையும் ஸோ மற்ற மொபைலை விட ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க மொபைலில் ஸோ Asus Zenfone Max Pro M2ல வந்து ஸோ பிரைட்னஸ், அதாவது சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு Asus கம்பெனி சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. பட் இதோட ப்ரொடெக்ஷன், ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரையும் இது வந்து டாப் வெர்ஷனான, அதாவது கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ லான்ச் பண்ணுற ஒரு மொபைல்னா, அதாவது இந்த ப்ரொடெக்ஷனோட Gorilla Glass 6ஓட லான்ச் பண்ணுற மொபைல்னா அது Asus Zenfone Max Pro M2 மட்டும்தான். ஸோ இதோட ஓஎஸை பொறுத்தவரையும் 8.1 Oreo வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். பட் மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்குறது இதோட சிப்செட். ஸோ இது வந்து Qualcomm Snapdragon 660 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 14 nanometer ப்ராசஸ் தான். அதாவது Redmi Note 5 Pro and 6 Pro ரெண்டுமே 14 nanometer தான் ரன் ஆகுது. பட் அது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நேனோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறது அதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நேனோமீட்டர் கம்மியாக, அதாவது 16 nanometer 14 7 nanometer இது மாதிரி நேனோமீட்டர் கம்மியாக ஸோ இதோட ஹீட்டிங் இஷ்யூஸ், அதாவது ஹீட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணும்போதும் ஸோ எந்த ஒரு சோசியல் மீடியா இது மாதிரி எது யூஸ் பண்ணும்போதும் ஸோ அதோட ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதோட பேட்டரி ட்ரைன் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட CPU பொறுத்தவரைக்கும் அதாவது 8 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4x2.2 GHz Creo 260 ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4x1.8 GHz Creo 260 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 8 கோர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதாவது ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டாஸ்க் பண்ண முடியும். பட் அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் மேனேஜ்மெண்ட் ஸோ 4GB 6GB வேரியன்ட், டாப் வேரியன்ட் 6GB வேரியன்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸோ மல்டி டாஸ்கிங், ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஸோ அதாவது ஹை MP, அதாவது 1.6GB கேம், ஸோ இது மாதிரியான PUBG, ஸோ Asphalt ரைட், Mortal Kombat இது மாதிரி அதாவது ஹை கிராஃபிக்ஸ் அந்த ஹை MP இருக்க ஸோ கேம்ஸையும் ஸோ நம்மளால் பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணி நம்மளால் மல்டி பிளேயிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதோட GPU பொறுத்தவரையும் Adreno 512 வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது Snapdragon 660 யூஸ் பண்ணிக்கிறனால Adreno 512. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் Snapdragon, அது Adreno GPU பொறுத்தவரையும் எப்போவுமே மீடியாடெக்கை விட Adrenoவில் வந்து ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மீடியாடெக்கை பொறுத்தவரையும். ஸோ இதோட மெமரி கார்டு ஸ்லாட்டை பொறுத்தவரையும் இதில் வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டெடிகேட்டட் ஸ்லாட் அப்படின்னா அதாவது ஒரே டைமில் 2 சிம் ப்ளஸ் SD கார்டு போட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். Asus Zenfone Max Pro M2ல வந்து பேக் சைடு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12MP f1.8 அப்பச்சர், வந்து 5MP டெப்த் சென்சர், 2.4 அப்பச்சர். ஸோ அப்பச்சர் வந்து அதாவது 1.8 அப்பச்சர் பிரைமரி கேமராவில் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ இதோட லோ லைட் கண்டிஷன் வந்து அதாவது Mi A2 விட கொஞ்சம் ஓரளவுக்கு லோ தான். பட் இருந்தாலும் Mi A2க்கு ஒரு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ கேமராவை பொறுத்தவரையும் ஸோ அதாவது லோ லைட்டில். பட் இதோட ஃப்ரண்ட் சைட் கேமரா வந்து ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு செல்ஃபி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஓகே, ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து 13MP f2.0 அப்பச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரையும் அதாவது இதில் வந்து EAS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் Redmi Note 5 Proவில் தான் ஸோ அதாவது 15K இருக்க மொபைலில் ஸோ EAS சப்போர்ட் கொண்டாந்தாங்க. பட் இது வந்து M1ல வந்து இல்லை. ஸோ M2 அதாவது நெக்ஸ்ட் அப்கிரேடில் வந்து EAS சப்போர்ட் வந்து கொண்டாந்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீடியோ கிரியேட்டர் எல்லாத்துக்குமே ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து அதிகமாக ஷூட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து 4K 30fps சப்போர்ட் இருக்குது. ஸோ 1080p 30fps அண்ட் 60fps ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஸோ இதில் வந்து 1080p 30fps வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து கார்னிங் Gorilla Glass 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமராஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஸோ அதாவது இதில் வந்து 16லேருந்து ஸோ 15 அண்டு
3 வேரியன்ட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 13, ஸோ 13, 15, 16, ஸோ இந்த 3 வேரியன்ட். ஸோ ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 13, பட் மெயினாக எல்லாருமே 13 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 13,000 பட்ஜெட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660 யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் இது இந்த டைமிங் வரையும் ஸோ ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படி என்னன்னு கேட்டால், ஸோ என்னை பொறுத்த வரையும் ஸோ இந்த மொபைல் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து ரியல்மி U1 இருக்குது. ஸோ ரியல்மி U1 வந்து மீடியாடெக் ப்ராசஸர், அது வந்து ஹீலியோ P70 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் போர்டில் வந்து இந்த மொபைலில் தான் ஹீலியோ P70ங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 பவர்ஃபுல்லான ப்ராசஸர். பட் செல்ஃபியும் வந்து ஸோ இந்த மொபைலோட, அதாவது Zenfone M2 பெஸ்ட்டான செல்ஃபி கேமரான்னு சொல்லலாம். ஆனால் பேக் சைட் கேமரா பொறுத்தவரையும் ஸோ இந்த மொபைல் தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஸோ இது வந்து 5000 mAh பேட்டரி அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு பெஸ்ட் கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ பேக் சைடும் ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கும் ஃப்ளாஷ் இருக்குது. அதனால ஸோ இது ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டைம் ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்க ஃபஸ்ட்டு மொபைல்னால் ஸோ அது இந்த மொபைல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.